மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் வந்துட்டு கோயில்ல வேண்டுதல்லாம் நிறைவேற்றிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. அப்பதான் வசந்தி கிட்டக்க தமிழ் பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஏமா ஒரு மாதிரி வயிற்ற புரட்டிக்கிட்டே வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன பிள்ளை என்ன அப்படி சொல்லிட்டு வசந்தி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தமிழ் வேகமா ஓடி போய் வாந்தி எடுக்கவும், என்ன தமிழ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்குறாங்க. தெரியலம்மா, காலையில இருந்தே சாப்பிடல, கோவில்ல இப்படி சுத்தி சுத்தி வந்தது எனக்கு ஒரு புதுசு தானே, அதனாலதான் ஒரு மாதிரி வயிற்றெல்லாம் புரட்டிக்கிட்டு வருது, ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லவும், தமிழ் நம்ம வேணா ஆஸ்பத்திரிக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இல்லம்மா அதெல்லாம் வேணாம், வா வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வசந்தியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வரும்போது தமிழோட முகம் எல்லாம் ஒரு மாதிரி வாடி போய் இருக்கு. அதை பார்த்துட்டு செல்லப்பாண்டியோட அம்மாவும் செல்லப்பாண்டியும் வந்துட்டு, என்ன வசந்தி தமிழோட முகமெல்லாம் இப்படி ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி அம்மா கேட்கவும், தெரியல அத்தை, கோவில்ல வேண்டுதல்லாம் நிறைவேற்றி முடிச்சதுமே தமிழுக்கு வயிற்ற புரட்டிட்டு வாந்தி வந்துருச்சு, கிறுகிறுன்னு இருக்குன்னு சொன்னேன், அதான் இவ ரொம்ப சோர்வா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி சொல்லவும், சரி அப்போ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியோட அம்மா சொல்லவும், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாத்த. சரி தமிழ் வா உட்காரு, நான் தண்ணி கொண்டாந்து தாரேன், தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காரு, நான் வேணா எதுவும் லெமன் ஜூஸ் எதுவும் போட்டு தரவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தமிழ் பார்த்தா மறுபடியும் எந்திரிச்சு போய் வாந்தி எடுக்கும். ஏய் தமிழ் என்னதான் ஆச்சு, தமிழ் 2 தடவைக்கு மேலே வாந்தி எடுத்துட்ட, உடம்பு என்னத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி கேட்கவும், தெரியலம்மா காலையிலேருந்து இப்படி தாம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்பந்தான் செல்லப்பாண்டி அம்மா வந்துட்டு, ஏன் வசந்தி தமிழ் காலையிலேருந்து இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா, வயிற்ற பிரட்டுதுன்னு வேற சொல்கிறா, கிறுகிறுன்னு வேற வருதுன்னு சொல்கிறா, இது வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிட்டு வந்த மாதிரி தெரியலையே, இது என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லப்பாண்டியோட அம்மா யோசிச்சுக்கிட்டே, ஏன் வசந்தி தமிழ்கிட்ட போய் கேளு, நாள் எதுவும் தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேளுன்னு வசந்தி கிட்ட செல்லப்பாண்டியோட அம்மா சொல்லவும், என்னத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கும், நல்ல செய்தியாக இருந்தால் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லப்பாண்டியோட அம்மா சொல்லவும், நீங்கள் சொல்கிறது அப்படியே பழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வேகமாக வந்துட்டு தமிழ்கிட்டக்க கேட்குறாங்க. ஏன் தமிழ் தலைக்கு குளிச்சு எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கும், ஏமா கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும், இல்லை நான் கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், என்ன ஒரு 2 மாதத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், 2 மாதத்துக்கு மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி கேட்கும், ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏண்டி இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்குறாங்க. அம்மா நீ என்ன, நான் மறுபடியும் கர்ப்பமாக இருக்க மாசமாக இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பொய் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏண்டி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கும், நான் தான் சொல்கிறேனே, காலையிலேருந்து சாப்பிடாம கோயிலெல்லாம் சுற்றி வந்ததுனால ஒத்துக்கிறாம இப்படி வாந்தியெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏன் ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, இங்கே பாருடி 2 மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னு சொல்கிற, வயிற்ற புரட்டிட்டு வருது, தலை கிறுகிறுன்னு சுத்துன்ற, அப்புறம் இதெல்லாம் எப்படி நல்ல செய்தியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லுவான், ஆமாம் நல்ல செய்தியாக தான் இருக்கும்போது போமா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நீ சும்மா இரு, நான் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற மருத்துவச்சியை கூட்டிகிட்டு வரேன், அவங்க சொன்னதுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வேகமாக ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற மருத்துவச்சியை அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. அந்த அம்மா வந்துட்டு இங்கே தமிழோட கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க, ஏமா எதுக்கு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், வாயை மூடிட்டு அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இங்கே மருத்துவச்சி அம்மா பார்த்தா தமிழுடைய கையை நல்லா பிடிச்சி பார்க்குறாங்க. பிடிச்சி பார்த்துட்டு மருத்துவச்சியோட முகமே மாறுது. என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், வசந்தி எல்லாமே நல்ல செய்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சி அம்மா சொல்லவும், என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக செல்லப்பாண்டியோட அம்மா கேட்குறாங்க. ஆமாம் 2 நாடி துடிக்குது, தமிழ் உண்டாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சி அம்மா சொன்னதும் அதை கேட்டுட்டு தமிழுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும், நீ உண்டாயிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சி அம்மா சொல்லவும், இல்லை நீங்கள் நல்லா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும், நான் நல்லாதாம்மா பார்த்தேன், அன்னைக்கு வேணால் நான் பொய் சொல்லியிருக்கலாம், அது உங்கள் அம்மாவுக்காக நான் சொன்னது, ஆனால் இப்போ உண்மையிலேயே சொல்கிறேன், நீ தான் சொல்கிறத நம்பலைன்னா என்ன, டாக்டர்கிட்ட வேணாலும் போய் செக் பண்ணி பாரு, அவங்க மட்டும் இல்லைன்னு சொல்லட்டும், நான் நாடி பிடிச்சி பார்க்குற தொழிலையே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சி சொன்னதும் இங்கே தமிழுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. வசந்தியை பார்த்தா தமிழை கட்டி பிடிச்சி கணத்தெல்லாம் பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் நீ அம்மாவாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு சர்க்கரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தமிழை துரடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட வாயில் போட்டுவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இங்கே தமிழை பார்த்தா மருத்துவச்சி சொன்னதை கேட்டு ரொம்ப குழப்பத்தோடவே இருக்காங்க.